நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தென்காசி எஸ் தங்கப்பழம் வேளாண்மை கல்லூரியில் முப்பெரும் விழாவில் கிராம தங்கள் திட்ட கண்காட்சியில் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் அசத்தல். எஸ் தங்கப்பழம் வேளாண்மை கல்லூரியில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம், பணி ஆணை வழங்கும் நிகழ்வு மற்றும் மாணவர்களின் கிராம தங்கள் திட்டத்தினை காட்சிப்படுத்தும் விழா எஸ் தங்கப்பழம் வேளாண்மை கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பெற்றோர் ஆசிரியர் கலந்துரையாடல், வளாக நேர்முக தேர்வில் வெற்றி பெற்றோருக்கான பணி ஆணை வழங்கும் விழா மற்றும் 4 ஆண்டு மாணவர்கள் தங்கள் கிராம தங்கள் திட்டத்தில் பயின்றவற்றை காட்சிப்படுத்துதல் என முப்பெரும் விழாவாக நடைபெற்றது. எஸ்டி கல்வி குழுமங்களின் செயலர் எஸ்டி முருகேசன் இவ்விழாவினை தலையேற்று நடத்தினார். கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் ஜெயராஜன் நெல்சன் மற்றும் ஆலோசகர் பேராசிரியர் ராமலிங்கம் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் 80 பெற்றோர் கலந்து கொண்டு சமீபத்தில் கல்லூரியில் நடைபெற்ற நேர்முக வளாக வேலைவாய்ப்பு தேர்வில் வெற்றி பெற்றோருக்கான பணி ஆணையினை மொத்தம் 38 மாணவ மாணவிகளுக்கு அவர்களது பெற்றோர்களின் முன்னிலையில் கல்விக்குழு செயலர் எஸ்டி முருகேசன் பேர்வகையுடன் வழங்கினார். மேலும் இவ்விழாவில் பேராசிரியர்கள் எஸ் தங்கப்பழம் வேளாண்மை கல்லூரியில் வழங்கப்படும் பணி சார்ந்த கல்வி குறித்தும், எஸ் தங்கப்புலம் IAS அகாடமியில் வழங்கப்படும் சிறப்பு வகுப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இறுதியாக இறுதியாண்டு மாணவர்கள் தாங்கள் கிராம தங்கள் திட்டத்தில் கற்றவற்றை காட்சிப்படுத்தியிருந்தனர். தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டம் உள்ளிட்ட கடையம், சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்தாயிருப்பு உள்ளிட்ட 13 சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் விவசாயத்தை நேரடியாக விவசாயிகளிடமிருந்து கற்றுக்கொள்ளும் வகையில் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் தாங்கள் கற்றுக்கொண்டதை இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தினர். இந்த கண்காட்சியில் விவசாய பொருட்கள், பனைமரத்தின் பயன்கள், அதனால் கிடைக்கக்கூடிய பொருட்கள், விவசாய நிலங்களில் சொட்டு நீர் பாசன முறைகள், பயிர்கள் சாகுபடி குறித்த முறைகள் உள்ளிட்டவைகளை தத்ரூபமாக காட்சிப்படுத்தினர். குறிப்பாக மழைநீரை சேமித்து அதன் வாயிலாக பயிர் பாசன முறைகள் இதில் தத்ரூபமாக காட்சிப்படுத்தியது அனைவரையும் ஈர்த்தது. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் பங்கேற்ற நிலையில் மாணவர்களின் விவசாய காட்சிப்படுத்துதல் முறை அனைவரையும் அசத்தியது. விழா தலைவர்கள் மற்றும் பெற்றோர் இவற்றை கண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். விழா ஏற்பாட்டினை மாணவர் ஆலோசகர் உதவி பேராசிரியர் விக்னேஷ்குமார், மாணவர் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் ஆண்ட்ரூ பீட்டர், லியோன் மற்றும் வினோதினி ஆகியோர் செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கோதர்ஷா.